நீங்கள் கேட்கின்ற எல்லா கேள்விகளுக்கும் திரு டிடிவி தினகரன் அவர்களை சந்தித்து நீங்கள் கேட்டால் அது நன்றாக உங்களுக்கு தெரியும். அதை அந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற மரியாதைக்குரிய திரு டிடிவி தினகரன் சார் அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும் சார். அவர்கிட்ட தான் சார் கேட்கணும். எல்லா கேள்விக்கும் விடை அவரிடத்திலே இருக்கிறது. மிக தாமதமான முடிவு என்று நினைக்கிறேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் திரு டிடிவி தினகரன் அவர்களை நம்பி பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனுக்கும் நிர்வாகிகளுக்கும் எல்லோருக்கும் இதுதான் நிலை என்பதை நான் இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். அது தவறான செய்தி. திரு டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லுகிற செய்தி தவறான செய்தி. ஏனென்று சொன்னால், அந்த வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் என்னை எனது இல்லத்திலே சந்தித்தார். சந்திக்கும் பொழுது அவர் நான் ஏன் இங்கே வந்தீர்கள் என்று சொல்லி, நான் திரு டிடிவி தினகரன் அவர்கள் பொதுச் செயலாளர் என்று சொல்லவில்லை, வேறு ஒரு நபர் பெயரை சொல்லி நீங்கள் அவரிடத்தில் சென்று உங்கள் பொதுச் செயலாளரை சந்தியுங்கள் என்று சொன்னேன். வேறு எந்த வார்த்தைகளும் அங்கே இடம்பெறவில்லை. நான் அவர் என்னிடத்தில் அந்த வேட்பாளர் என்னிடத்திலே நான் ஒதுங்கிக் கொள்கிறேன், நீங்கள் நில்லுங்கள் என்று சொல்லி திரு டிடிவி தினகரன் அவர்கள் அன்று செய்தியாளர் சந்திப்பிலே சொன்ன செய்திகள் எல்லாம் மிக தவறானவை என்று மட்டும் உங்களிடத்தில் நான் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் கேட்கின்ற எல்லா கேள்விகளுக்கும் திரு டிடிவி தினகரன் அவர்களை சந்தித்து நீங்கள் கேட்டால் அது நன்றாக உங்களுக்கு தெரியும். இதற்கு மேலும் நாங்கள் அதை பெரிதுபடுத்தவோ, நான் இன்றைக்கு அந்த இயக்கத்திலே இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலே மக்கள் நிலையிலே அக்கறை கொண்டிருக்கின்ற மாண்புமிகு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே நாங்கள் எங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறோம். இனி இந்த இயக்கத்திற்காக விசுவாசமாக இருந்து இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கும் மக்களுடைய நலனுக்கும் பாடுபடுவோம் என்றுதான் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இல்லை அவருடைய நண்பர்கள் மூலமாக நான் தெரிவித்திருக்கிறேன். டிடிவி அவர்களை நம்பி பார்த்திபன் சென்ற பொழுது சட்டமன்ற உறுப்பினராக ஏறக்குறைய 15 மாதங்கள் தான் இருந்திருக்கிறார். இரண்டாவது உங்களுக்கு தெரியும், அந்த கோவத்தூரில் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் இவரை பொறுத்தவரை ஒரு நேர்மையானவர், எந்த ஆதாயத்தையும் எதிர்பார்க்காமல் பழனிசாமிக்கு வாக்களித்தார், நம்பி வந்தார். கடைசியில் 8.5 ஆண்டுகள் அவர் கொடுத்த பொறுப்பினை ஏற்று ஊர் ஊராக சுற்றி கட்சியை வளர்த்தார். இப்பொழுது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எவ்வளவு பேர் பார்த்திபன் அவருடன் வந்திருக்கிறார்கள் என்பது. ஆகவே எங்களுக்கே புரியவில்லை அவர் ஏன் எங்களை புறக்கணித்தார் என்று எங்களுக்கு தெரியவில்லை.